ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ எபிசோட் 157 நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ரன் த கரி ஆஃப் லைஃப் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ராய்கா வந்துட்டு எதுக்குடா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் இந்த அளவுக்கு டிட்டர்மினேஷனோட இருக்கிறத பாக்குறேன், என் காய் சென்ஸ் என்னை பார்த்து சிரிச்சுட்டு என் மேல ரொம்பவுமே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவான். நீ இந்த காய்னு ஒரு பர்சன் சொல்றீல, நீ இப்படி போராடி செத்ததுக்காக உனக்கு ஃபியூனரல்ல நின்று அழுவாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லைட்னிங் அட்டாக் வைப்பான். இந்த ஜுட்ஸுவோட நேம் பாத்தீங்கன்னா நிஞ்சா ஆர்ட் தண்டர் டிராகன் டொர்னேடோ அப்படின்பா. ஸ்டார்டிங்ல புயல் மாதிரி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிராகன் ஷேப்புக்கு வரும். அது பாத்தீங்கன்னா கிரவுண்ட பொளந்துகிட்டு அட்டாக் பண்ற மாதிரி வரும். லீயே ஷாக் ஆவான். இந்த பாயிண்ட்ல 10 ரன்மாருவை லிஃப்ட் பண்ணிட்டு வருவா. கராஷி இருந்துட்டு அந்த கரி ஆஃப் லைஃபை லிஃப்ட் பண்ணிட்டு வருவான். என்னால ரொம்ப ஸ்பீடால ஓட முடியல அப்படின்பா கராஷி. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வைக்காதா அப்படின்பாங்க அவனோட அம்மா. லீக்கு நடந்த அட்டாக்ங்கிறதே வெறித்தனமா இருக்கும். அவனோட அந்த இம்பாக்ட பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பார்க்கும் போதே தெரியும். ரொம்ப தூரத்துக்கு உருண்டுட்டே போவான். நம்ம சீக்கிரமே போய் ஆகணும்னு ரன்மாரு சொல்லுவா. நான் முன்னாடி சீக்கிரமா போறேன், நீங்க பின்னாடி வாங்க அப்படின்ட்டு 10 வேகமா போவா. அந்த பையனை எங்கடா காணோம், ஒருவேளை போன்ஸ் மால் கொண்டு எவாப்ரேட் ஆகி போயிருச்சோ அப்படின்ட்டு சிரிப்பான். அவனுக்கு ரொம்ப தூரம் கீழே பாத்தீங்கன்னா 10 ஓடி வர இடத்துல தான் பாத்தீங்கன்னா லீ வந்து ஒரு பேப்பர் மாதிரி கிடப்பான். அப்படியே கீழே விழுவான். அவனை பார்த்தோன்னே அப்படியே எந்திரான்னு எழுப்ப ட்ரை பண்ணுவா. கிராண்ட்மா சான்ஷோ அண்ட் கராஷி 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கிராண்ட்மா சான்ஷோ 2 பிளேட்ல போடுவாங்க. முதல் நீ நெஜிக்கும் நருட்டோக்கும் போய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க லீயை பாத்துக்கிறோன்னு அவனை கீழே போட்டுட்டு அந்த பிளேட்டையுமே வாங்கிட்டு நான் நருட்டோவை போய் பாக்குறேன், ரன்மாரு நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு போயிருவா. கராஷி சும்மாவே உட்காந்துட்டு இருப்பான். மண்டையே கொட்டி நீ போய் இதை நெஜிக்கு குடுறா அப்படின்பாங்க. ரன்மாருவை இப்ப நீங்க சிம்பிளா பார்க்கும் போதே தெரியும், அவளோட உடம்ப யூஸ் பண்ணி தான் நின்றுட்டு இருப்பா. அவளோட காலும் நார்மலா இருக்கும், கையும் நார்மலா இருக்கும். இந்த பீப்புள் கிட்ட இருக்க ப்ராப்ளமே என்னன்னா, என்னால முடியாதுன்னா அதை முடியாதுன்னே மட்டும் நினைக்கிறது தான். அதுக்கான டிட்டர்மினேஷன் யாருமே போடுறதே இல்ல. பெர்சிஸ்டன்டா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா அது நம்மளால முடியும். இந்த சீன்ல கிராண்ட்மா சான்ஷோ வந்துட்டு நீ லீயோட வாயை ஹோல்ட் பண்ணி வை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி புடிச்சிட்டு இருப்பா. ஏகப்பட்ட கறி எடுத்து வாயிலேயே ஊத்துவாங்க. சான்ஷோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவான். எந்திரிக்காத பார்த்த சான்ஷோக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ராக்லயே அந்த கரண்டியை புடிங்கிட்டு போய் உள்ள இருக்க எல்லாத்தையுமே எடுத்து வாயில போட ஆரம்பிச்சுக்குவான். பரவாயில்ல நார்மல் ஆயிட்டான்னு திங்க் பண்ணுவாங்க. 10 இருந்துட்டு நருட்டோக்கு ஊட்டி விட்டுட்டு முழிச்சுக்கடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தலைவனுக்கு காரம் தாங்க முடியாம ஃபயர் ஸ்டைல்ல யூஸ் பண்ணுவான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். 10 பார்த்த உடனே நீ ஏதோ கிளிஃப்ல இருந்து கீழே விழுந்துட்டதா சொன்னாங்க, டே அது ட்ராப்டா, இன்னும் உனக்கு புரியல அப்படின்பா. ஐயோ அதை கூட அனலைஸ் பண்ணாம இருந்திருக்கனே அப்படின்ட்டு அவன் மேலே அவன் செமகாண்டாவான். நருட்டோ அண்ட் லீ மாதிரி நெஜி கிடையாது. நார்மலா பேசியே பாத்தீங்கன்னா கராஷி எழுப்பி விட்டுருவான். இதை சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் திரும்ப நாக் அவுட் ஆயிடுவான். லீ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே திரும்புவான். அந்த பாயிண்ட்ல உன்னோட ஃபீட்ல நீ நிக்கதே எனக்கு சந்தோஷம் அப்படின்பாங்க. லீ இந்த இடத்துல ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்ணுவான். இதை பாக்குறக்கே ரொம்ப வினோதமா இருக்கும். ரான்மாரு வந்துட்டு இவன் என்னடா இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறான்னு ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல தான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அந்த கரி ஆஃப் லைஃபை குண்டாக்குள்ள ஊத்தி எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா காலு கையில ஸ்லிப் ஆகி பாத்தீங்கன்னா அந்த வைன் பாட்டில் உள்ள வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மிக்ஸ்அப் ஆயிருக்கும். லீயை பொறுத்த வரைக்கும் ட்ரங்கன் மாஸ்டர் சொல்லவா வேணும், இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைனா தான் இருக்கும் அப்படின்பாங்க. இவன் ஓகேவா ஆயிருவானா அப்படின்னு சொல்லி ரான்மாரு கேட்பா. இது இன்கிரீடியன்ட்ஸ்னால வந்த பிரச்சனை, இதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா லீ ரொம்பவுமே வியர்டா நடந்துக்குவான். இந்த டைம்ல பேக் சைடுல பயங்கர ஃபிளாஷ் அடிக்கும். திரும்பி பார்த்தா இவங்கள நோக்கி தான் ரைகா வருவான். ஐயோ அவன் வேற வரானேன்னு சான்ஷோ ரொம்ப பயப்படுவாங்க. நான் அவங்ககிட்ட பேசுறேன்பா ரன்மாரு. ரான்மாரு வந்து நிப்பான். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரைகாக்கு யாருன்னே தெரியாது. ஓ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, இந்த தடவை வா உன் கதையை முடிக்கன்னு பேசிட்டு இருக்கும்போது ரன்மாரும் தெரிஞ்சோன்னா ஓடி போய் தூக்குவான். இந்த பாயிண்ட்ல ரான்மாரு வந்துட்டு எதுக்கு இவங்கிட்ட வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பேஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே 10 இந்த இடத்துல சொல்லுவா. மெயினா ரன்மாரு அவனோட ஓன் சக்கராவை இவனுக்கு கொடுத்து தான் திரும்ப ரிவைவ் பண்ணிட்டான். எக்ஸாக்டா சாக போற கண்டிஷன் வந்தப்ப நான் கரி ஆஃப் லைஃப் ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் அவனை காப்பாத்துங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவா. இந்த பாயிண்ட்ல ரன்மாரு சைட் காட்டுவாங்க. ஃபாக கிரியேட் பண்ணுவான். எதுக்கு திடீர்னு இத்தனை ஃபாக் வருது அப்படின்னு கேட்கும் போது நான் தான் உன் கண்ணா இருக்க போறேன்ல, நீ கவலைப்படாத அப்படின்பா ரன்மாரு. நீ இருக்க வைக்க எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவான். அந்த பாயிண்ட்ல ரன்மாரு வந்துட்டு சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லுவான். இவனுங்களை கொல்லாம எப்படி போறன்னு கேட்கும் போது அவங்க எல்லாருமே செத்துட்டாங்கன்னு ரன்மாரு. நம்ம அடுத்த இறையை தேடி போலான்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கூட்டிட்டு போவான் ரன்மாரு. சொல்ல போனா டாப் ஆஃப் த கிளிஃப்ல இருந்து கீழே விழுகிற மாதிரி தான் இருக்கும். நருட்டோ நோட் பண்ணிட்டு எதுக்காக இப்படி பண்றான்னு கேட்கும் போது இவங்க பண்ண பாவங்களுக்கு ஏத்த தண்டனையே அதை நினைப்பாங்க போல இருக்குன்னு சொல்லி 10 சொல்லுவா. இந்த பாயிண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்கும். யாரான்னு திரும்பி பார்த்தா லீ நிப்பான்.
ரைகாவை சுத்தி இருக்க மிஸ்டர் பூரா பாத்தீங்கன்னா பஞ்ச் அண்ட் கிக் மூலமாவே டிசப்பியர் பண்ண வச்சுட்டு ராக்லி பாத்தீங்கன்னா அட்டாக் வைப்பான். இவன் எப்படா இவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆயிட்டான்ட்டு ராய்கா கவுண்டர் அட்டாக் பண்ணுவான். லீயோட மூவ்மெண்ட்ஸை நார்மலா இருக்கும் போதே அனலைஸ் பண்ண முடியாது. தலைவன் வேற இப்ப குடிபோதையில இருக்கான், ஒன்னும் பண்ண முடியாது. தலைவன் டாஜ் பண்றதே செம ஃபன்னா இருக்கும். லாஸ்டா ஒரு கிக் வைப்பான். ரான்மாரு அண்ட் ரைகா 2 பேருமே பறந்துருவாங்க. ரான்மாருவை நருட்டோ காப்பாத்திடுவான். நீ இங்கேயே சேஃபா இருன்னு சொல்லுவான். இல்ல என்ன கூட கூட்டிட்டு போ அப்படின்றவான் ரான்மாரு. திரும்ப ரான்மாரு காணாம போயிருப்பான். செம காண்டாயிருவான் ரைகா. இந்த டைம்ல நிஞ்சா ஆர்ட் தண்டர் ஆர்மர் அப்படிங்கிற அவனோட ஜுட்ஸை யூஸ் பண்ணுவான். அவனோட டோட்டல் பாடியுமே பாத்தீங்கன்னா தண்டரால கவர் ஆன மாதிரி இருக்கும். இந்த இடத்துலயுமே லீ வைக்கிற ஃபிஸ்ட்ல 2 பேருமே செப்பரேட் ஆகி போய் விழுந்துருவாங்க. என்னோட இந்த ஜுட்ஸுவே ரிப்பல் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவான். இந்த பாயிண்ட்ல லீ ஃபெயிண்ட் ஆகி கிடப்பான். அவனோட கதையை முடிக்கன்னு சொல்லிட்டு போகும்போது நருட்டோ குறுக்கால வந்துருவான். ரான்மாருவும் ரைகாவை ஸ்டாப் பண்ணிட்டு நீ இந்த கரி ஆஃப் லைஃபை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நிறைய பீப்புளை ஹர்ட் பண்ணியிருக்கோம், இதோட இதை நிறுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லுவான். இப்படிலாம் பேசாத அப்படின்னு காதை பொத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசினா நம்ம 2 பேரும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். உன்னோட லைட்னிங் வச்சு என்ன அட்டாக் பண்ணிரு, நான் செத்தன்னா ஸ்ட்ராங்கான ராய்காவும் செத்துருவான், நம்ம ஆல்ரெடி 2 in 1 தான் அப்படின்னு சொல்லுவான். ராய்காவுமே ரன்மாருவா அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிருவான். நருட்டோ இந்த இடத்துல முன்னாடி வந்துட்டு அவனோட மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். That is a lot of Narutos. I must have been out of it for a little while. நெஜி பாத்தீங்கன்னா திரும்ப எப்படியோ கண்ணை முழிச்சிருவான். இந்த டைம்ல டென்டன் இருந்துட்டு என்ன நெஜி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ட்டு கறி எடுத்து 2 ஸ்பூனா ஊற்றி விட்டுருவா. கராசிக்கெல்லாம் போச்சுவோ சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நருட்டோ ரைகா கிட்ட இத்தனை வருஷமா ஒருத்தன் கூட பழகிட்டு அவனவே இப்ப கொல்றதுக்கு தயாராயிட்டியாடான்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். அந்த பாயிண்ட்ல அவன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவான். மெயினா என்னோட ப்ராமிஸை டோட்டலாவே பிரேக் பண்ணிட்டா, 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம்னு சொன்னா அந்த ப்ராமிஸை உடச்சிட்டான் அப்படின்பா. ரன்மாரு இப்பதான்டா தெளிவா இருக்கான். அவன் பீப்புளோட சேர்ந்து சிரிக்கணும்னு நினைக்கிறான், உன் கூட சேர்ந்து பீப்புள்ஸுக்கு ஃபியூனரல் நடத்தி அழுகணும்னு நினைக்கல, இதுக்கப்புறம் இதே மாதிரி நடக்காது அப்படின்னு நருட்டோ ஷவுட் பண்ணும்போது ரன்மாரு வந்துட்டு நருட்டோன்னு சொல்லுவான். நருட்டோ இதுக்கப்புறமா உனக்கும் சரி இல்ல மற்ற யாருக்கா தான் சரி இவனை ஃபியூனரல் பண்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்பா. வாயை மூடுறான்னு சொல்லி ராய்கா திட்டுவான். மெயினா ராய்கா வந்துட்டு என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, நான் ராய்கா குரோசுகி மிஸ்ட் வில்லேஜை சேர்ந்தவன், 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல ஒருத்தனா இருந்தவன் அப்படின்பா. என்ன மாதிரி ஆளு நீ சொல்றதெல்லாம் கேட்கணுமாடான்னு ஷவுட் பண்ணும்போது ஆமால நான் மறந்துட்டேன், நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம்ல, உனக்கு கீசமே தெரியுமான்னு சொல்லி கேட்பான். நான் அவனை வெறுக்கிறேன், கண்டிப்பா அடுத்த தடவை மட்டும் அவன் கண்ணில் பட்டான் அவனுக்கும் ஃபியூனரல் தான் சொல்லுவான். சொல்ல போனா அந்த 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல இருக்க யாரையுமே அவனுக்கு பிடிக்காதுன்பா. இவனோட லைஃப்ல அவனுக்கு பிடிச்சது ஒரே ஒரு பர்சன், அதுவும் ரன்மாரு மட்டும்தான். இப்ப அவனுக்குமே வேற ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல ரைகா செம ரேஜ் ஆகி வெக்கங்கெட்டவனே உனக்கு இந்த வெளி உலகத்தை காமிச்சது யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக் வைப்பான். நருட்டோவோட க்ளோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகும். பயங்கர புகை மூட்டமா இருக்கும். அந்த புகையில இருந்து பாத்தீங்கன்னா நருட்டோவோட க்ளோன்ஸ் வந்து க்ளோன் ஸ்பின்னிங் ஆக்ஸ் கிக்ங்கிற அட்டாக் வைக்கும். அதாவது ரெப்படேட்டிவா மண்டையில உதச்சிக்கிட்டே இருப்பான் நருட்டோ. இதுக்கப்புறமா ஷேடோ க்ளோன் பாடி ஸ்லாம்ங்கிற அட்டாக் வைப்பான். ரைகா மேல டைரக்ட் ஹிட் வைப்பான் நருட்டோ. கடைசியா ஒரு பஞ்ச் வைப்பான். டாப் ஆஃப் த கிளிஃப்ல இருந்து ரைகா விழுவான். இந்த இடத்துல கூட ரான்மாரு இப்ப நீ ஃப்ரீ ஆயிட்ட அப்படின்ட்டு தான் விழுவான். இந்த இடத்துல தண்டர் சீக்கிரம் வந்து எனக்கு ஃபியூனரல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். லைட்னிங் அட்டாக்கே நடக்கும். ஒரு பால் ஷேப்புக்கு கிரியேட் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே என்ன கொன்னதா இருக்க கூடாது, நானா என் கையால செத்ததா தான் இருக்கணும்னு சொல்லி ராய்கா அவனோட முடிவா இதை எடுத்துக்குவான். அந்த பால் டிசப்பியர் ஆகும்போது ராய்காவோட பாடியுமே இருக்காது, எல்லாமே டஸ்டான மாதிரி தான் இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரான்மாரு கரி ஆஃப் த லைஃப்ல அந்த கறி எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்கிட்டு இருப்பான். இந்த பாயிண்ட்ல கராஷி மண்டைய கொட்டி தான் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். சான்சோ வந்து கராஷி மண்டையிலேயே கரண்டியை வச்சு ஒரு அடி அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜென்யூனான கரி ஆஃப் லைஃபை கிரியேட் பண்ணணும்னா உனக்குலாம் கத்துக்க 100 வருஷம் தேவைப்படும்டா, 2 பேருமே பிகினிங்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. ரன்மாருவோட லைஃபே கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாறின மாதிரி இருக்கும். நமக்கு எங்கனால இங்கேயே இருக்க முடியாது, நாங்க எங்க லீஃப் வில்லேஜுக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பும் போது கிராண்ட்மா சான்சோ வந்துட்டு உங்களுக்கு தேவையான 10,000 மடங்கு அளவுக்கான ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி கறி வந்து நான் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கறி பாக்குறக்கே ரெட் கலர்ல இருக்கும். டென்லாம் இவ்வளோ ஸ்பைசியாவா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவா. நருட்டோ வந்துட்டு இதை பார்க்கும் போதே என் கண்ணு வலிக்குது அப்படின்னு சொல்லுவான். லீ இருந்துட்டு இது செம ஸ்பைசியா இருக்க போகுதுன்னு சாப்பிட்றதுக்கு கியூரியஸா இருக்க மாதிரி. இதை பார்த்துட்டு நருட்டோ, நெஜி அண்ட் டென்டன் 3 பேருமே ஷாக் ஆவாங்க. என்னடா அவன் இப்படி இருக்கான்னு. நாங்க மட்டும் லேட்டா போனோம்னா லேடிஸ் முன்னாடி எங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு நெஜி,
ஆமான்னு நருட்டோ சொல்லிட்டு நருட்டோ நெஜி 2 பேருமே லீயை தூக்கிட்டு போயிருவாங்க. டென்டன் பின்னாடியே ஓடிடுவா. இந்த பசங்க ரொம்பவுமே டிஃபரெண்டாவும் ரிசர்வ்டாவும் இருக்காங்க அப்படின்பாங்க கிராண்ட்மா ஷான்ஷோ. லீயை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த கறியை சாப்பிட முடியலையேங்கிற சங்கடம் மட்டும்தான் இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட குரோசுகி ஃபேமிலி ரிமூவல் மிஷின்ங்கிற ஆர்க்கும் முடியுது.